அந்த உதடுகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெண் ஊழியர் குறித்து ட்ரம்ப் சொன்ன கமெண்ட். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவ்ட் குறித்து அதிபர் ட்ரம்ப் கூறிய சில கருத்துக்கள் சர்ச்சையாக வெடித்துள்ளது. அவர் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் கரோலின் லீவ்ட்டை புகழ்ந்து பேசியிருந்தார். இருப்பினும் அப்போது உதடு அழகாக இருக்கும் என்பது போல கூறிய கருத்துக்களே விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் சர்ச்சைக்கு புகழ்பெற்றவர். அவரது பேச்சுக்கள் கடந்த காலங்களில் பலமுறை சர்ச்சையை கிளப்பியுள்ளன. மாதம் ஒன்று அல்லது இருமுறை சர்ச்சை கருத்துக்களை கூறி பரபரப்பை கிளப்பியவர்தான் ட்ரம்ப். அப்படிதான் இப்பொழுது இன்னொரு சர்ச்சையில் ட்ரம்ப் சிக்கியுள்ளார். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவ்ட்டை புகழ்ந்து பேசும்போது அவர் கூறிய கருத்துக்கள் விவாத பொருளாக மாறியுள்ளது. லீவ்ட்டின் முகம் மற்றும் உதடுகள் அழகாக இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டு பேசியது சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய ட்ரம்ப், கரோலின் லீவ்ட் ஒரு ஸ்டார் ஆகிவிட்டார் என்பதே உண்மை. அவர் முகம், அறிவான மூளை, அந்த உதடுகள், அவை அசையும் விதம், அவை ஒரு யந்திர துப்பாக்கியை போல அசைகிறது. அவர் ஒரு நட்சத்திரம். அவர் உண்மையில் ஒரு சிறந்த நபர். கரோலினை விட சிறந்த செய்தி தொடர்பாளர் யாருக்கும் இருந்ததில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் அருமையான நபர் என்று புகழ்ந்து தள்ளினார். இந்த வீடியோ உடனடியாக இணையத்தில் ட்ரெண்டானது. ட்ரம்பின் இந்த பேச்சு மோனிகா லெவின்ஸ்கி விவகாரத்தை நினைவூட்டுவதாக நெட்டிசன்கள் சிலர் கூறினர். 1990களில் அப்போதைய அதிபர் பில் கிளின்டனுக்கும் வெள்ளை மாளிகை ஊழியர் மோனிகா லெவின்ஸ்கிக்கும் இடையே உறவு இருந்தது. அது அம்பலமாகி பெரும் பேசுபொருளான நிலையில் ட்ரம்பின் இந்த பேச்சை அத்தோடு இணைத்து நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். ட்ரம்ப் மீது பல கடுமையான விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. ட்ரம்ப் இதுபோல பேசுவது முதல் முறை இல்லை என்றும், அதிபர் பதவியில் இருக்கும் ஒருவர் இதுபோல பேசுவதை ஏற்க முடியாது என்றும் விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. அவர் என்ன பேசினார் என்பதே அவருக்கு புரிந்திருக்குமா என்பதே தெரியவில்லை. அதுதான் பெரிய சங்கடம் என்று ஒருவர் சாடியிருந்தார். இதுபோல ட்ரம்பிற்கு எதிராக பல்வேறு காட்டமான விமர்சனங்களை பார்க்க முடிகிறது. அதே நேரம் ட்ரம்ப் தரப்பிலிருந்து இதுவரை அவரது பேச்சுக்கு வருத்தமோ விளக்கமோ எதுவும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 27 வயதான கரோலின் லீவ்ட் ட்ரம்பின் 5வது செய்தி தொடர்பாளர் ஆவார். இதற்கு முன்பு 2016, 2020 வரை ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது 4 செய்தி தொடர்பாளர்கள் இருந்துள்ளனர். ஆனால் அவர்களை ட்ரம்ப் இதுபோல பாராட்டியதே இல்லை. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 2வது முறையாக பதவியேற்றது முதல் ட்ரம்பின் செய்தி தொடர்பாளராக கரோலின் லீவ்ட் இருக்கிறார். உலக மோதல்களை நிறுத்தி அதிபர் ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என சமீபத்தில் கரோலின் லீவ்ட் கூறியிருந்த நிலையில் ட்ரம்ப் இப்போது அவரை பாராட்டியிருக்கிறார்.